கிடையாது. ஒரே ஒரு பாவம். என்ன பாவம்? இந்த ஏகத்துவத்தை சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஒரு பாவத்தை தவிர்த்து வேறு எந்த பாவத்தையும் செய்யல. இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டமாக புறக்கணிக்கப்படுறாங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதருக்கு இந்த திருக்குர்ஆன் ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் வாக்குறுதியை அளிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அவங்க தங்களுடைய புனித ஊர்ல, தான் பிறந்த ஊர்ல காபாவுல போய் தொழ முடியாமல் தடுக்கப்படுகின்றார்கள். அடுத்து என்ன நடக்குது? அந்த மக்கள் இந்த இறை தூதர் சொல்லக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை நீங்க கேட்காதீங்க என்று அவர்கள் பகிரங்கமாகவே தடுக்கின்றார்கள். இந்த திருக்குர்ஆன்ல என்ன இடம் பெறுது? இன்றைக்கும் அதே காட்சியை நீங்க பாக்குறீங்க. நாம பொதுக்கூட்டம் போடுவதாக இருந்தால் இப்போது மேலப்பழத்தில் இருந்த பிரச்சனை இல்ல, ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை இருந்துச்சு. எந்த ஊர்ல இந்த ஏகத்துவ கூட்டத்தை ஆவணம் என்ற ஊர்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீபத்தில் நான் அழைக்கப்பட்டு சென்றிருந்தேன். ஊரே திரண்டு வந்து நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். என்ன பாவம் செய்கின்றோம்? என்ன தப்பு செய்கின்றோம்? இந்த புனித குர்ஆனை சொல்கின்றோம். இந்த மக்களுடைய உள்ளத்துல நாம் திரைகளை போட்டுவிட்டோம். அதனால இந்த குர்ஆனை அவர்கள் விளங்க முடியாது. அவருடைய காதலையும் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டோம். அல்லாஹ்வை மட்டும் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நீங்கள் அவரிடத்தில் சொன்னீர்கள் என்றால் வல்லவ் வலா அத்பாரிஹிம் நுஃபூரா, புறமுதுகு காட்டி ஓடிவிடுகின்றார்கள். அதான அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள் என்று இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம், ஓடிவிடுகின்றார்கள். இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசில என்ன செய்தாங்க தெரியுமா? விரண்டு ஓடி அல்லாஹ்வுடைய தூதரை ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள். கேட்டாங்கல்ல, அவ முஹ்ரிஜிய பரக்கத்து நௌஃபல்கிட்ட பார்த்து கேட்டாங்க, என்னை வெளியேற்றிடுவாங்களா, துரத்திடுவாங்களா, ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்களா? தாங்க முடியல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதே நிலை ஏற்பட்டு விட்டது. அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், நியாயம் இல்லாமல் அந்த ஊரை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். செய்த தப்பு என்ன தெரியுமா? இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன இந்த ஒரு பாவத்திற்காக வேண்டி தான் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி துரத்தி அடிக்கப்படக்கூடிய அந்த திருக்குர்ஆன் என்னாலதான துரத்தி அடிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை மயில் இறகால மக்கள் எல்லாம் இரும்பு கம்பிகளால, ஏகு கம்பிகளால அவர்களை தாக்கும் போது இந்த திருக்குர்ஆன் மயில் இறகால வாடிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத், இந்த திருக்குர்ஆனை உங்களுக்கு எவன் அருளினானோ அவன் உங்களை எந்த நாடு துரத்தியதோ, எந்த வீடு துரத்தியதோ, எந்த ஊர் உங்களை அடித்து விரட்டியதோ அந்த ஊரில் கொண்டு வந்து சேர்ப்பான். திருக்குர்ஆன் வாக்குறுதி அளிக்கின்றது. இந்த வாக்குறுதி ரமலானில் அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை ரமலானிலேயே அந்த வாக்குறுதியை நிறைவேற வைக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வாக்குறுதி பைபிள் இருக்கின்றதே, அதில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதிரி கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து கேட்கிறாங்க, பைபிள் படி, நம்முடைய திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் கிடையாது. கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? நீங்க இறை தூதர் என்று சொல்கின்றீர்களே, யூதர்கள் கேட்கிறாங்க, பைபிளுடைய அடிப்படையில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறை தூதர் என்று சொல்கின்றீர்களே, அத்தாட்சி என்ன அப்படிங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிந்து கொண்டே பதில் சொல்கின்றார்கள். யூனுஸ் நபிக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அவர்கள் 3 நாட்கள், அப்படி பைபிள் சொல்லுது, குர்ஆனுடைய அடிப்படையில் அப்படி கிடையாது. ஆனா மீன் வயிற்றில் இருந்தாங்கிறது குர்ஆனுடைய அடிப்படை. 3 நாட்கள், 3 இரவுகள், 3 பகல்கள். யூனுஸ் நபி மீன் வயிற்றில் இருந்த மாதிரி நான் so shall son of the man be 3 days and 3 nights in the heart of the earth. இந்த குமாரனுடைய, மனிதனுடைய குமாரன் 3 நாட்கள், 3 இரவுகள், 3 பகல்கள் மண்ணில, பூமியில பதிந்திருப்பேன் என்று சொல்கின்றார். இதுதான் அற்புதம். இப்போ யூனுஸ் நபியினுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்தது உயிரோடு தான் இருந்தார்கள், வெளியே வந்ததும் உயிரோடு தான் வந்தார்கள். இது திருக்குர்ஆன் சொல்கின்றது. பைபிள் 3 இரவு 3 பகல் என்று சொல்கின்றது.
இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அடிப்படையில் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அறையப்பட்ட பிறகு அவர்களை வெள்ளிக்கிழமை என்று அந்த சிலுவையிலிருந்து இறக்குறாங்க. வெள்ளிக்கிழமையில 6 மணிக்கு மேல போய்விட்டால் மறுநாள் சனிக்கிழமை, யூதருக்கு புனித நாள், சப்பத் டே அப்படிம்பாங்களே, யௌமு சப்த். அந்த நாள்ல அவர் கழுகு மரத்துல தொங்கக்கூடாது, எந்த ஒரு உடலுமே அந்த மரத்துல தொங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவரை கொண்டு வந்து பைலட்டுக்கு முன்னால வைக்கிறாங்க. நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சொன்னதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச பிறகு பார்த்தால் வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அவங்க வந்து அதாவது வெள்ளி விடிந்தால் சனி இரவு அங்க இருக்கிறார். அதே போல சனிக்கிழமை பகல் அங்க இருக்கின்றார். அது போன்று விடிந்தால் ஞாயிறுடைய இரவு, ஒரு பகல் 2 இரவு அதற்கு உள்ளக அவர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அன்று மேரி என்ற ஒரு பெண்ணு வர்றாங்க. வந்து பார்த்தா ஜீசஸ காணோம், இயேசுவ காணோம். எங்க அப்படின்னு பார்த்தா அவரு கிளம்பி போயிட்டார். இப்ப நாம அங்க என்ன பார்க்கிறோம்னா, அந்த பைபிள் சொல்லுது 3 இரவுகள் 3 பகல்கள் என்று சொன்னீங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்களே, அது நடந்திருக்குதா? ஈன்சீனை கூப்பிட்டு வந்தாலும் இந்த கணக்கை தீர்க்க முடியாது சரியாக. இதுல யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்றுதான் அவங்க அந்த வெள்ளிக்கிழமை விடிந்தால் சனிக்கிழமை, அப்போதுதான் கொண்டு போய் கல்லறையில வைக்கிறாங்க. அவ அந்த சனி இரவு இருந்திருக்காரு, சனிக்கிழமை இருந்திருக்காரு, ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்திருக்காரு. ஒரு இரவு 2 இரவு ஒரு பகல் இருந்திருக்கிறாங்க, காணா போச்சு. அப்போ பைபிளுடைய வாக்குறுதி நிறைவேறிச்சா? கிடையாது. அத மாதிரி இந்த திருக்குர்ஆன் கிடையாது. இது எப்படி தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றது என்பதை நாம வரக்கூடிய வாரங்கள்